வணக்கம். வரலாறு அறிவோம் நிகழ்ச்சியில் சந்திப்பது நான் ஐசக். ஒரு சங்கத்தை வளர்த்து அச்சங்கத்திற்கு தன் மக்களை ஒன்றுபட திரட்டுவது ஒரு மன்னனின் ஒரு ஆட்சி காலத்தில் ஒரு அழகாக அமைந்தது. இன்று அச்சங்கத்தில் முதன்மையான சங்கத்தில் எப்படி இம்மக்களை திரட்டி அம்மக்களை எவ்வழியில் கொண்டு வர வேண்டும் என்று அந்த பேரரசு தான் முடிவு செய்ய வேண்டும். ஆம், அப்படி அந்த பேரரசின் கதாநாயகன் யார் என்று பார்த்தால் பாண்டிய பேரரசின் பாண்டிய மன்னனை பற்றி நாம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். வாருங்கள். பாண்டிய பேரரசின் பாண்டிய நாட்டை பற்றி பாண்டிய வரலாறுகளை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். பாண்டிய வரலாறு என்பது சதாசிவ பண்டாரத்தார் எழுதிய வரலாற்று ஆராய்ச்சி பற்றிய தமிழ் நூலாகும். இதில் பாண்டியர் குமரிக்கண்டத்திலிருந்து வந்தவர் என்றும் முச்சங்க வரலாறு 3 தலைநகரங்கள் போன்ற கருதுகோள்களை வைத்து பாண்டியர் வரலாறு எழுதப்பட்டுள்ளதாக வரலாற்றில் இப்பொழுது காண்போம். சொல்லிலக்கணத்தில் பண்டு என்பது மருவி, பண்டைய என்பதாக மருவி, பாண்டிய என்பதாக மருவி, பாண்டியர் என்று தெரிந்திருக்கலாம் என்பது பாவனாரின் கூற்று. இது பண்டைய நாடு என்பதே பாண்டிய நாடு என மருவியதாக கூறுவது வரலாறு. பாண்டிய பேரரசின் ஆட்சியின் அதிகாரத்தின் உச்சமாக பார்க்கப்படுகிறது. இதன் தலைநகரமாக முற்கால பாண்டியர்கள் கொற்கை, மதுரை, இடைக்கால பாண்டியர்கள் மதுரை, பிற்கால பாண்டியர் மதுரை. பாண்டிய தேசம் சோழ தேசத்திற்கு தெற்கிலும் சேர தேசத்திற்கு கிழக்கிலும் ஓர் அகன்று பரவி இருந்த தேசமாகும். இந்த பாண்டிய தேசத்தில் பூமிக்கு மேற்கே உயரமாகவும் கிழக்கே சரிந்தும் தென்வடலாய் நீண்டும் கடல் ஓரங்களில் சரிந்தும் மேடும் பள்ளமுமாக காணப்படும். இந்த தேசத்தில் நிறைய மலைகள் உண்டு. இவற்றில் பொதியம் மலையே மிகவும் உயரமானதாக கருதப்பட்டது. சிறு சிறு குன்றுகளும் இத்தேசத்தின் நடுவிலுள்ள சமதளமான பூமியில் சிறு சிறு காடுகளும் செழிப்பான நல்ல பூமி அதிகமாகவும் இருக்கும். இந்த தேசத்தின் தெற்கில் மலையம் தர்துரம் என்னும் பெரிய மலைகளும் வடகிரி, வராககிரி போன்ற சிறுமலைகளும் இருக்கும். இந்த கர்நாடக தேசத்தில் யதுகிரி, சகயம் என்னும் குடகுமலையில் உற்பத்தியாகும் காவிரி நதி பாண்டிய தேசத்தை செழிக்க வைக்கின்றதாக பார்க்கப்படுகிறது. தெற்கில் பொதியமலையில் உற்பத்தியாகும் வைகை நதி சிறப்பு வாய்ந்ததாகவும் இந்த பாண்டிய தேசத்தில் நெல், வாழை, கரும்பு போன்ற பயிர்களும் பருத்தி, பயறு வகைகளும் விளைகின்றன. காவிரி நதி கரையில் பாண்டியர்களின் ஆட்சிக்குட்பட்ட தஞ்சை, ராமேஸ்வரம் சிறப்பு வாய்ந்தவையாகவும் தனிப்பாடல்களின் திரட்டு நூலான பெருந்தொகையில் பாண்டிய நாட்டின் எல்லைகள் பற்றிய பாடல் ஒன்று உள்ளது. வெள்ளாறு அது வடக்கா, மேற்கு பெருவழியாம், தெல்லார் புனர்கன்னி தெற்காகும், உள்ளார ஆண்ட கடல் கிழக்காம், 50 பாண்டிய நாட்டெல்லை பகுதி என்பது பெருந்தொகையில். இப்பாடலை 12ஆம் நூற்றாண்டில் சோழ நாட்டை ஆண்ட 3ஆம் குலோத்துங்க சோழன் காலத்தில் அவைகள புலவராய் இருந்த கம்பர் பாடியது என்று பாவனர் கூறுகிறார். இப்பாடல் படி வடக்கில் வெள்ளாரும், மேற்கில் பெருவழியும், தெற்கில் கன்னியாகுமரியும், கிழக்கில் வங்காள விரிகுடா கடலும் எல்லைகளாக இருந்துள்ளன. குமரிக்கண்டத்திலிருந்து தோன்றிய இனமாக இந்த பாண்டிய பேரரசின் மனிதர்களை குறிப்பிடுகிறார்கள் வரலாற்று அறிஞர்கள். எப்படி இந்த மக்கள் தன்னுடைய அதிகாரத்தை ஒரு பேரரசின் கீழ் கட்டமைப்பின் ஒன்றுபட்டு விளங்கினார்கள் என்பதை இத்தொகுப்பில் பார்ப்பதற்கு முன்பு இப்பாண்டிய பேரரசில் மன்னர்களுக்கு இணைத்து சில பெயர்கள் வைத்து அழைத்திருக்கிறார்கள். அந்த பெயர்களும் மற்றும் இவர்களது வரலாற்றை இப்பொழுது காண்போம். பாண்டியரின் பெயர்கள், இவர்களுக்கு பின்னால் சேர்க்கப்பட்ட பெயர்கள். பாண்டியர் தங்கள் பெயரில் மாறன், வழுதி, சடையவர்மன், மாரவர்மன், வர்மன், செழியன், முதுகுடுமி என்று சேர்த்து கொண்டனர். இவர்களின் குலப்பெயர் பரவலாக பாண்டியர் என அறியப்படினும் இவர்கள் சந்திரகுலம், தென்னர் குலம், கவுரியர் குலம், பஞ்சவர் குலம் என்று பாடல்களில் போற்றி பாடப்படுகின்றன. இவர்களின் தொன்மங்களில் பாண்டியர்கள் குமரிக்கண்டத்தில் தோன்றிய மனித சந்ததியினரே பாண்டியராக உருப்பெற்றிருக்கலாம் என்பது பொதுவாக நிலவும் கருத்து. இந்திய பெருங்கடலில் மூழ்கிவிட்டதென கருதப்படும் குமரிக்கண்டத்தில் 72 நாடுகளும் தலைநகரமாக தென்மதுரையும் விளங்கியது.
பாண்டிய மன்னர்களின் தலைநகரமாக விளங்கிய இத்தென்மதுரை கடற்கோளினால் அழிவுற்றது என்பது வரலாறு. இக்கடற்கோளில் அழியாது இருந்து எஞ்சிய நாடுகளின் தலைநகரமாக கபாடபுரம் விளங்கியது. இரண்டாம் கடற்கோளால் அந்நாடும் அழிவு பெற்றது. இவ்வழிவின் பின்னர் தற்போதுள்ள மதுரை பாண்டியர்களின் தலைநகரமாயிற்று என்பது பாண்டிய மன்னர்களால் தமிழ்ச் சங்கம் வைத்து தமிழ் வளர்க்கப்பட்டது என்பதே முக்கிய குறிப்பாக இவ்வரலாறு பேசப்படுகிறது. பாண்டிய மன்னனின் இந்து மத புராணங்களிலும் நாட்டுப்புற கதைகளிலும் புலவர்களின் பல பாடல்களிலும் பாண்டிய மன்னனை பற்றி நிறைய பாடல்கள் கூட பாடி விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட வரலாற்றை தாங்கி நிற்கும் ஒரு பாண்டிய மன்னனை பற்றி இன்னும் சில கருத்துக்களை நாம் பார்ப்போம். ராமாயணத்தில் பாண்டிய மன்னர்களின் இடைச்சங்க தலைநகரமான கபாடபுரம் பொன்முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது என்றும் முத்து பொன் அலங்கரித்த கோட்டை வாயில் இருந்தது என்றும் ராமாயணத்தில் உள்ளது. புராணங்களில் கூட பல இந்து மத புராணங்களும் தமிழ் இலக்கியம் மற்றும் நாட்டுப்புற கதைகளும் பல பாண்டிய மன்னர்கள் இருந்ததாகவும் அவர்கள் வரிசையாக பதவியேற்றதாகவும் குறிப்பிடப்படுகின்றன. இது தவிர்த்து திருவிளையாடல் புராணங்களில் 70க்கும் மேற்பட்ட பாண்டிய மன்னர்களும் நற்குடி வேளாளர் வரலாற்றில் 201 பாண்டிய மன்னர்களும் இறையனார் அகப்பொருள் நக்கீரனார் உரையில் 197 பாண்டியர்களும் குறிப்பிடப்படுகின்றனர். இப்புராணங்கள் படி மலையத்துவச பாண்டியன் மகள் மீனாட்சி இவளது திருமணம் மதுரையில் சிவனுடன் நடந்ததாகவும் சோமசுந்தர பெருமானாக மதுரை தமிழ் சங்கத்தில் இருந்து தமிழ் வளர்த்தார் இவர் என்றும் குறிப்பிடப்படுகிறது. மதுரை மீனாட்சி பெரும்படையோடு இமயம் வரை படையெடுத்து சென்றால் அதன் வழிவந்த வழிமுறையினரே மௌரியர்கள் என்று கருதப்படுகிறார்கள். அந்த வழியில் சித்திராங்கதன் வந்தான் என்பதும் அவன் மகளே சித்திராங்கதை என்பதும் குறிப்பிடப்படுகிறது. அசோகனின் கல்வெட்டுகளில் மகத நாட்டு அரசர்கள் மௌரியர்கள், மௌரிய அரசன் பேரரசு, அசோகர் கல்வெட்டுகளில் பாண்டிய நாடு பாண்டியர் பற்றிய செய்திகள் உள்ளனவாம். இவர்களின் மகாவம்சத்தில் திரிகோணமலையில் பாண்டியர் ஆட்சி, இலங்கையை ஆண்ட விசயன் தனியாட்சி புரிந்தவன் இவன் பாண்டிய மன்னன் ஒருவனின் மகளை மணந்தான் என்பதும் அப்பாண்டிய மன்னனுக்கு ஆண்டுதோறும் பல பரிசுகளை அனுப்பினான் என்று மகாவம்சம் கூறுகின்றது. சங்ககால பதிவுகளில் பாண்டியர்கள் சந்திரகுலத்தை சார்ந்தவர்கள் எனவும் வேப்பம்பூ மாலை அணிந்தவர்கள் எனவும் மீன்கொடியினை உடையவர்கள் எனவும் சங்ககால நூற்குறிப்புகள், கல்வெட்டுக்கள், சாசனங்கள் மற்றும் மெய்கீர்த்திகளும் வரலாற்று மூலங்களாக உள்ளன. பாண்டிய மன்னர்களுக்கு என்று தனி சிறப்பு உண்டு. அப்படிப்பட்ட சிறப்பில் அவர்களது பழக்க வழக்கமும் அடங்கும். தன்னுடைய மக்களுக்கு வேளாண்மையை கற்பிப்பது மட்டுமல்லாது அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை எப்படியெல்லாம் மாற்ற வேண்டும் என்று ஒரு பேரரசர் முடிவு செய்திருக்கிறார் என்றால் அத்தகைய பாண்டிய பேரரசில் நிச்சயமாக அது உண்டு என்று சாத்தியத்தையும் பாண்டிய மன்னன் மக்களுக்கு புகட்டியுள்ளார். அதை பற்றி நாம் இப்பொழுது காண்போம். இப்பாண்டியர்களின் பழக்க வழக்கங்கள்: மன்னன் மகன் பெயரன் என்று முறையில் முடிசூடினார். சிங்காதனங்களுக்கு மலவராயன், காளிங்கராயன், முனையதரையன், தமிழ் பல்லவராயன் என்று பெயரிட்டனர். அரசன் பிறப்பிக்கும் ஆணை திருமுகம் ஓலை மூலம் மக்களுக்கு அனுப்பப்படும். அரசர்கள் பிறந்த நாள் விழா நடத்தினர். போரில் இறந்த வீரர்களின் குடும்பத்திற்கு உதிரப்பட்டி என்ற இறையிலி நிலம் அளிக்கப்பட்டது. பாடிய புலவர்களுக்கு பொன்னும் பொருளும் பரிசாக அளிக்கப்பட்டன. நீதி தவறாது செங்கோல் முறை கோடாது வழங்கப்பட்டன. நீதியை நிலைநாட்ட கை குறைத்தும் உயிர் கொடுத்தும் காத்தனர் சில பாண்டியர்கள். நீதி காக்க பாண்டியன் நெடுஞ்செழியன் உயிர் கொடுத்தான் என்பது வரலாறு. பொற்கைக்கு பாண்டியன் நீதிக்கு தன் கையை வெட்டி கொண்டான் என்பதும் தினமும் மக்கள் குறை கேட்கும் வழக்கமாக இருந்தது. போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசும் பாராட்டும் செய்யப்பட்டன. காசுகள் வெளியிடப்பட்டன. பிறவி பெருங்கடல் நீந்த நாளும் இறைவனை வழிபட்டனர். அறம் ஈகையாக நீதியாக காக்கப்பட்டது. மழை வளம் சிறக்க மண்ணுயிர் வாழ்க மன்னனும் வாழ்க என்று வாழ்த்தும் வழக்கமும் இருந்து வந்தது. இடுவதும் சுடுவதும் இறந்தோருக்கு உண்டு. முன்னோடு வழிபடும் வடிக்கமும் இருந்திருந்தன பாண்டியர் பண்பாட்டில். இப்படி
பராக்கிரம பாண்டியன் என அவன் மெய்கீர்த்திகள் கூறும் அளவிற்கு பண்புடையவனாக இருந்தான் என்பதே உண்மையான வரலாறாக இன்றும் நம்மளால் நம்பப்படுகிறது. இவ்வாறான பல நல்ல பண்புகளை உடையோர்களுக்கு பல பாண்டிய மன்னர்கள் திகழ்ந்த முன்மாதிரியாக இப்பாண்டிய மன்னனின் பேரரசு பார்க்கப்படுகிறது. வாழ்க பாண்டிய பேரரசு மன்னன். ஒரு பாண்டிய மன்னன் தன்னுடைய பேரரசை இப்படியெல்லாம் கட்டி காக்க முடியுமா என்பதை இந்த வரலாற்றில் ஒரு அதிர்ச்சியாக்கி உள்ளார். அப்படி இவரது வரலாற்றில் சில புலவர்களும் இவர்களை பாராட்டி சில பாடல்கள் கூட பாடியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பாடல்களில் இவரது வாழ்க்கை வரலாறுகளை ஒரு வரியில் சொல்லிவிட்டனர். இதுபோன்று இன்னும் சில மன்னர்களை நாம் நமது வரலாறு அறிவோம் நிகழ்ச்சியில் சந்திக்க போகிறோம். மீண்டும் அடுத்த ஒரு புது நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.